بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனதுரைக்கு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்து அவன் கண்ணியமாக வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறான். மனித இயல்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மார்க்கம் மனிதனினுடைய எல்லா விருப்பங்களையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகத்திலே மனித உரிமைகள் என்கின்ற பெயரில் மனிதனின் விருப்பங்கள் அனைத்திற்கும் கண்மூடித்தனமாக அங்கீகாரம் வழங்குகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த கலாச்சார சீர்கேட்டுகளுக்கு மத்தியில் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய குழந்தையினுடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லா பெற்றோர்களும் நம்முடைய குழந்தைக்கு போதிக்க வேண்டிய ஒன்று ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த சில தகவல்களை தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி ஒரு விசாரணையை மேற்கொள்வான். யாரின் விஷயத்தில் உனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை நீ சரியாக நிறைவேற்றினாயா அல்லது வீணடித்தாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான். இதற்கு அவர் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பொறுப்பிற்கு கீழ் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் குறித்த கேள்விக்கு நாம் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைக்காத பெற்றோர்கள் அவர்கள் தாமதித்த காரணத்தினால் மானக்கேடான காரியங்களை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு பெற்றோர்களே குற்றவாளிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு தான் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதை ஆரம்பத்தில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையினுடைய பொறுப்பு தன்னுடைய குழந்தைக்கு அழகிய பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிப்பதே என்பதாக சொன்னார்கள். அதனால்தான் மார்க்கம் குழந்தை வளர்ப்பை வணக்கத்தின் ஒரு பகுதியாகவே சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில ஒருவர் நடந்து போவார், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை குவியலும் சேர்ந்து நடந்து வரும். அவர் கேட்பாரு, யா அல்லாஹ், இந்த நன்மை குவியல் யாருக்குரியது என்பதாக. அல்லாஹ் சொல்வான், இந்த நன்மை குவியல் உனக்குரியதுதான் என்பதாக. அவனே ஆச்சரியப்பட்டு கேட்பான், யா அல்லாஹ், இவ்வளவு நன்மைகளை நான் செய்தது போன்று இல்லையே என்பதாக சொல்வான். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வான், இந்த நன்மை குவியல்கள் அனைத்தும் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக வேண்டி செய்த இஸ்திக்ஃபாரும் துஆவும் தான் என்பதாக சொல்வான். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்கள், தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள் நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மை குவியலாக வழங்கப்படுகிறது என்று சொன்னால், குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவாபை பெற்று தரக்கூடிய காரியமாகவே மார்க்கம் சொல்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மரணம் செய்வதற்குண்டான வாய்ப்பை வழங்குகிறார்களோ அந்த பெற்றோர்கள் பிரகாசமான சிம்மாசனங்களில் அமர வைத்து ஒளிமயமான கிரீடங்கள் அணிவித்து அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய கணவர் மரணமாயிட்டார். அவங்களுக்கு குழந்தைலாம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி வந்து கேட்டாங்க. ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, யார சொல்லலாம், யாராச்சும் உங்களை திருமணம் செய்வதற்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்களா? எல்லாருக்கும் விருப்பம் தான். ஆனால் எனக்கு சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையால் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விடலாம், அல்லது உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளால் என்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விடலாம். எந்த குறையை நான் வைத்தாலும் அது குற்றமாகிவிடும். எனவே இந்த குழந்தைகள் இருக்கிற காரணத்தினால், அவர்களின் மீதான பொறுப்பை சரியாக செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் நான் உங்களுடைய இந்த ப்ரொபோசலை என்னால ஏத்துக்க முடியாது என்பதாக ஹஜ்ரத் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒட்டகத்தின் மீது பயணம் செய்யும் பெண்களிலேயே குறைஷிய பெண்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன்னு சொன்னா, குறைஷி பெண்கள்ட்ட வந்து இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. தன்னுடைய கணவனுக்கும் அதீத முக்கியத்துவம் தருவார்கள், அதே போன்று தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதீத முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு வழமை குறைஷிகளிடத்தில் இருந்த காரணத்தினால் அதை பாராட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்தின் மீது பயணிக்கக்கூடிய பெண்களிலேயே குறைஷி பெண்கள் தான் ஆகச் சிறந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் சுவர்க்கத்திற்குள் முதலில் நான் தான் நுழைவேன். ஆனால் நான் நுழைவதற்கு எத்தனித்த நேரத்தில் ஒரு பெண்மணி என்னை முந்திக் கொண்டு நுழைவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணியை கூப்பிட்டு, நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லுவான், கணவனை இழந்த ஒரு விதவை பெண், எனக்கு குழந்தைகள் எல்லாம் இருந்தன, என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நான் மறுமணம் செய்யாமலேயே தியாகம் செய்த ஒரு பெண் என்பதாக அந்த பெண்மணி சொல்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ப்பிற்காக வேண்டி தன்னுடைய சுகத்தை எல்லாம் இழக்கக்கூடிய, மறுமணம் குறித்து யோசிக்காமல் தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டு சுவர்க்கத்திற்குள் நுழைகிறாள் என்று சொன்னால், ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மளுடைய பிள்ளைங்களோட நெருங்கி பழகணும், அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். எவ்வளவு சம்பாத்தியம் இருக்கட்டுமே, எவ்வளவு வேலைகள் இருக்கட்டுமே, நம்மளுடைய குழந்தைகளோடு நம்மளுடைய நேரத்தை செலவு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. எவ்வளவு பெரிய பொறுப்பை செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுபுவத் என்கின்ற பணி சாதாரணமா, தொழுக வரும்போதெல்லாம் பேர பிள்ளைங்களை அழைச்சிட்டு வருவாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போது பேர பிள்ளைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே விளையாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாக்கு போனதுக்கு அப்புறம் மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. அவங்களுடைய பேத்தி உம்மாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாக்கு போகும்போதெல்லாம் ஏறி மேல உட்கார்ந்துக்குவோம். அந்த குழந்தை தானாக இறங்கும் வரையில் சஜிதாவிலேயே நிலைத்திருப்பார்கள் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகளில் பார்க்கிறோம். என்று சொன்னால் எவ்வளவு தூரம் குழந்தைகளோடு நெருக்கமான அன்பை காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ஆக கெட்டவர் யார் தெரியுமா? நீங்க உள்ள நுழையும் போது உங்களுடைய மனைவி பயப்படுகிறாள், உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள், நீ வெளியே சென்றதற்கு பிறகு அனைவரும் மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் நீதான் ஆக கெட்டவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்டிப்பு காட்டலாம், அதற்கும் ஒரு அளவு. வீட்டில் சாட்டையை தொங்க விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளோடு விளையாடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த சாட்டை அடிப்பதற்காக அல்ல, தவறு செய்தால் தந்தை தண்டிப்பார் என்கின்ற உணர்வு வருவதற்காக வேண்டி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். பாக்குற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன சின்ன குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு உமரை பார்த்து கேட்டாரு, நாட்டை கட்டி ஆளுகிற அரசர்கள் எல்லாம் கண்டு அஞ்சுகிற உமரா குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடுவது என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, குழந்தைகளோடு இப்படித்தான் விளையாட வேண்டும் என்பதாக எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் என்பதாக சொன்னாங்க. குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டும், குழந்தைகளுக்கு நெருக்கம் காட்ட வேண்டும்.
அப்போதுதான் அவர்களுடைய திறமை என்ன என்பது நமக்கு புரியும். அவர்களை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கம் அப்போதுதான் கிடைக்கும். ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும்போது 11 வயசு. சிறுவர்கள் எல்லாம் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஏதாவது ஒரு வகையில் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக வருகிறாங்க. அப்ப ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் வர்றாங்க. எத்தனைப்பா வயசு? 11. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ இப்ப வர வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வா என்பதாக சொல்லி அனுப்பி விட்டாங்க. ரொம்ப கவலையோட ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய தாயிட்ட வர்றாங்க. வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க தாயார் சொன்னாங்க, ஏன் உடனே நீ வந்த? உனக்கு தெரிஞ்ச சூறாவெல்லாம் ஓதி காட்டலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண குழந்தை இல்ல, நல்ல அபாரமான ஆற்றல் உள்ள குழந்தை, நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தை. நீங்க வேணா பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு சூறா ஓது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க சூரத்துல் காஃப் ஓத ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. ஆச்சரியப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப அழகா ஓதுறாரு, பரவாயில்லையே என்பதாக சொன்னாங்க. உங்க தாயார் சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 17 சூறாவை ஒரு மனப்பாடம் பண்ணிட்டார், நிச்சயமாக இவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார், உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தாயார் போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க. இங்க எழுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அழகா எழுதினார். 11 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு இறங்கிய வஹையை அவர்களுக்கு எழுத சொன்னார்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்களை எழுதக்கூடிய காத்திபுல் வஹி 40 பேர். அந்த 40 பேரில் அதிக வசனங்களை எழுதிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது தெரியுமா? 11 வயது நிரம்பிய ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. 15 வயசு ஆகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள், தேவைப்படுகிறது என்பதாக சொன்னாங்க. 16 நாளில் ஒரு முழு மொழியை கற்றுக்கொண்ட பெருமை ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கடிதங்களை படிப்பதற்கும் அவர்களுக்கு பதில் கடிதங்கள் எழுதுவதற்கும் இவர்கள் தான் தேவைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வயசு 22. 23 வயசுல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திருக்குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை வழங்கினார்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மலையையே நகர்த்த சொன்னால் கூட அது என்னால் முடியும், ஆனால் இப்போது எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த பணி, இந்த பொறுப்பு இருக்கிறது, இது ஆக பாரமானது என்பதாக சொன்னார்கள். அந்த பணியையும் மிக அற்புதமாக செய்து முடித்தார்கள். இன்று வரை பேசப்படுகிற வரலாற்றில் மின்னிடக்கூடிய இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது அவர்களுடைய தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லப்பா நீ போயிட்டு வான்னு சொல்லி தாயார் அழைச்சிட்டு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த பையன்ட்ட இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தெரியல, சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி திருக்குர்ஆனுடைய ஓத சொல்லி எழுத வச்சு காட்டி விட்டுட்டு போனாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடைந்த உச்சம், குழந்தைகளோடு நெருங்கி பழகுகிற போதுதான் அவர்களின் திறமை என்ன என்பது புரியும். அவர்களை எந்த துறையில் அவர்களை நிபுணத்துவம் அடைய வைப்பது என்பது நமக்கு புரியும். ஒரு பிரபலமான ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பயணம் போனாங்க. ஒரே பசி, எதுவும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பக்கத்துல போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு கிடைக்குதான்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. சகாபாக்கள் அங்க எங்கும் பார்த்தாங்க. அங்க ஒரு ஆட்டிடையர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பா ஏதாச்சும் ஒரு ஆட்டுல இருந்து பால் கறந்து கூட, நாங்கெல்லாம் கொஞ்சம் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஆட்டிடையர் சொன்னாரு, எந்த ஆடும் பால் கறக்கும் நிலையில இல்ல, எல்லாம் சின்ன ஆடுகள் அல்லது முதிர்ந்த ஆடுகள், எதுவுமே பால் கறக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகள்ல எதுவுமே பால் கறக்காது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன அழைச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு வந்தாச்சு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்பா பால் கறந்து குடிக்கலாமா? அதையே திரும்ப சொன்னாரு, எதுவும் பால் கறக்காது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, பால் கறக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா போதும் என்பதாக சொன்னார். தாராளமாக என்பதாக சொன்னார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆட்டு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. பிஸ்மில்லா சொல்லி பால் கறந்தாங்க. பால் வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்த எல்லா பாத்திரங்களையும் நிரப்பிக்கிட்டாங்க. அவ்வளவு பால் வந்துச்சு. அங்க இருந்த எல்லாருமே குடிச்சாங்க. அவ்வளவு பால் வந்துச்சு. அந்த ஆட்டிடையரும் குடிச்சார். அந்த சந்தோஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எப்பா உனக்கு என்ன வேணாலும் கேளு, உனக்கு நான் தர்றேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அல்லிம்னி கலிமத்தன் தக்கூல இன்தல் ஹலல். நீங்க பால் கறக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை கத்துக் கொடுங்க, அது போதும் சொன்னார். என்ன கேட்டு இருந்தாலும் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த ஆட்டிடையர் சொன்னார், அல்லிம்னி கலிமத்தன் தக்கூல இன்தல் ஹலல். நீங்கள் பால் கறக்கும் போது சொன்னீர்களே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கற்றுத்தாருங்கள், அது போதும் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா நீ ஆட்டிடையர் மாதிரி தெரியலையே, உன்னை பார்த்தா ஆட்டிடையர் மாதிரி தெரியலையே, நீ இங்க இருக்கிற ஆளும் கிடையாது, என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி உரிமையாளர்கிட்ட பேசி தன்னோட அழைச்சிட்டு வந்துட்டாங்க மதீனாக்கு. அந்த ஆட்டிடையர் யார் தெரியுமா? ஃபுகஹாஉல் மதீனா என்று சொல்லப்படுகின்ற மதீனாக்களினுடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்று போற்றப்படுகின்ற 7 பேரில் ஒருவரான ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அந்த ஆட்டிடையர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அவர்களை தன்னோடு அழைத்து வரவில்லை என்று சொன்னால், அந்த ஆட்டு மந்தைகளுக்கு நடுவே இந்த பாலைவன மண்ணிலே அவர்களின் வாழ்வு சுருங்கி போயிருக்கும். ஆனால் அவரின் திறமையை பார்த்து தன்னோடு அழைத்து வந்த காரணத்தினால் மிகச் சிறந்த சட்ட வல்லுநரான ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு கட்டத்தில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கூஃபாவிற்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டிய நிர்பந்த தேவை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், என்னோடு தான் வைத்திருப்பேன். ஏனென்று சொன்னால் எல்லா கலீஃபாக்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அவையில் அங்கம் வகித்தவர்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அங்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால் நான் வேறு வழி இல்லாமல் உங்களை அங்கே அனுப்புகிறேன் என்பதாக சொன்னார்கள். கூஃபாவிற்கு வந்தார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களின் மாணவர் ஹஜ்ரத் அல்கமா, அவர்களின் மாணவர் இமாம் இப்ராஹிம், அவர்களின் மாணவர் இமாம் ஹம்மாத், அவர்களின் மாணவர் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனவே தான் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டங்களினுடைய மூலம் எல்லாம் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போகும். காரணம், அவர்களின் மாணவர்களின் மாணவர்களின் மாணவரின் மாணவர் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தையிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை அந்த குழந்தையோடு நெருங்கி பழகுகிற போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு சொன்னா குழந்தை மேல வெறுப்பு வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததஉ அலா அவுலாதிக்கும் வலா ததஉ அலா ஹதமிக்கும் வலா ததஉ அலா அம்வாலிக்கும் என்பதாக சொன்னார்கள். உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குழந்தைகளை சபித்து விடாதீர்கள், உங்களுடைய பணியாளர்களை சபித்து விடாதீர்கள், உங்களின் செல்வங்களை சபித்து விடாதீர்கள். நீங்கள் சபிக்கிற நேரத்தில் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்குமானால் உங்களுடைய சாபம் பழித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட யாராச்சும் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிட்டு வந்து பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கேட்பாங்களா, உங்க பையனை நீங்க சபிச்சீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவாங்களா, அவர் கெட்டு போறதுக்கு நீங்க தான் காரணம் என்பதாக சொல்லுவாங்களா. மிகச் சிறந்த பெற்றோராக நாம் இருக்கிற போது நம்முடைய பிள்ளைகள் மிகச் சிறந்தவர்களாக வருவார்கள், அதில் எந்த ஐயமும் இல்லை. இப்ராஹிம் அல் ஹர்பி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீங்கள் எந்த தவறையும் குழந்தைகளுக்கு முன்னால் செய்து விடாதீர்கள், அப்படி நீங்கள் செய்தால் அது குழந்தையை பாதிக்கும் என்பதாக சொன்னார். இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய பையன் அலி சரியில்லை, இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எவ்வளவோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்னும் சரி பண்ண முடியல. அவரை எவ்வளவு நசியத்தை செஞ்சு பார்த்தாங்க, சரி வரல. ஒரு கட்டத்துல அல்லாஹ்ட்ட போய் அழுதாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பையனை சீர்திருத்துவதற்காக வேண்டிய என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்து விட்டேன், ஆனால் அவர் திருந்துற மாதிரி தெரியல. இப்போது நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன், அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு விஷயத்தில் உன்னிடத்தில் நான் பொறுப்பை தந்து விடுகிறேன் என்பதாக பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பொறுப்பில் இமாம் அலி இப்னு ஃபுலைல் ரஹிமஹுல்லாஹ் என்று அவர்களை வாழ்த்தும் அளவிற்கு அவர்களை மிகச் சிறந்த ஞானியாக அல்லாஹ் ஆக்கினார். இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன் இமாம் அலி இப்னு ஃபுலைல்.
மார்க்க அறிவை பெற்று உலக பற்றற்ற தன்மையில் முன்னுதாரணம் காட்டப்படுகின்ற அற்புதமான ஒரு அந்தஸ்தை இமாம் அலி இப்னு ஃபுலைல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெற்றார்கள். அதற்கு பின்னால் இருந்தது இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தது. அதனாலதான் ஒரு துவா இருக்கு அல்லாஹ்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு. அஸ்தௌதிஉல்லாஹ் அல்லதி லா தலீஉ வதாயிஉஹு. சின்ன துவா தான். அஸ்தௌதிஉல்லாஹ் அல்லதி லா தலீஉ வதாயிஉஹு. யாரிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்பு வீணாகாதோ அப்படிப்பட்டவனிடத்தில் நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்பது பொருள். யாரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த பொறுப்பு வீணாகாதோ அப்படிப்பட்டவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்பது பொருள். இந்த துவாவை எப்ப ஓதுறது? எப்பெல்லாம் பிள்ளை வீட்டுல இருந்து வெளியே போகுதோ அப்பெல்லாம் ஓதணும். இன்னைக்குள்ள கலாச்சார அமைப்பு குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? எல்லா வகையான பாதுகாப்பும் இதற்குள் அடங்கும். எப்பெல்லாம் பிள்ளைய வெளியே அனுப்புறோமோ அப்பெல்லாம் அந்த பொறுப்பு அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது. என்னுடைய பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அது அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது தான். ஆக குழந்தையினுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய ஒழுக்கம் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களினுடைய மிக முக்கியமான பொறுப்பு குழந்தைக்கு நல்லொழுக்கம் போதிப்பதே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த குழந்தை தான் நாளை மறுமையின் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக அமைய போகிறது. நரகத்தில் இருந்து தன்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை காரணியாக அமையக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். அதனால நம்ம பிள்ளைங்க நமக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் தொழுதுட்டு அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலிதை, அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலிதை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி சிறு வயதில் பாராட்டி வளர்த்தார்களோ அதுபோன்று அவர்களின் மீது நீ இரக்கம் காட்டு, கருணை காட்டு என்று ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னும் தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி விட்டால் ஜெயித்து விட்டோம். இல்லை என்று சொன்னால் தோற்று போய்விட்டோம். நம்ம நினைத்து பார்க்கவில்லை, நமக்காக துஆ செய்யவில்லை, நமக்காக இஸ்திக்பார் செய்யவில்லை, ஏன் தொழவே இல்லை என்று சொன்னால் தோற்று போய்விட்ட பெற்றோர்கள். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எல்லா வகையிலும் அல்லாஹ் வழிகாட்டுவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.